மகம் நட்சத்திரம் ஜோதிட பிரியர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள். மக நட்சத்திரம் 4 பாதம் சிம்மராசியில் வருகிறது. குரு பகவான் கடந்த ஓராண்டுகளாக பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் இப்பொழுது தொழில் ஸ்தானத்துக்கு வர்றார். அப்போ தொழில் ஸ்தானத்தில் வரும்போது என்ன நடக்கும்? நம்ம தொழிலில் ஏதாவது பிரச்சனை வருமா, அல்லது நமக்கு வேலையில் இடைஞ்சல் வருமா? இப்படி பலர் கேட்கக்கூடியது புரிகிறது. ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழமொழியை வச்சுருக்கிறாங்க. குரு 10 வந்தால் பதவி நாசம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய பதவிகள் நாசம் மட்டும்தான் அடையுமா, இல்லைனா குரு பார்க்கறதுனால சில விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியுமா இப்படிங்கிறத தெளிவாக இந்த இடத்துல பார்ப்போம். அதாவது குரு 10, அதாவது தொழில் ஸ்தானத்தில். இப்போ குரு சுபகிரகம் தானே நம்ம சொல்கிறோம். ஏன் 10 வந்ததுன்னா, பதவியில் பிரச்சனை, தொழில் சிக்கலாயிரும், தொழிலை விட்டுட்டு வெளியே போயிருவீங்க, வேலையை விட்டுட்டு வெளியே போயிருவீங்க. இப்படி தான் நிறைய ஒரு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்களும் வந்தோம்னா அப்படி தான் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு வர்றோம். இதுக்கு காரணம் என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுபகுருவான தேவகுரு நமக்கு வாழ்க்கையின் உடைய அனுபவத்தை தருகிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 10 பதவி நாசம் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு செல்கிறீங்க, படித்து முடிச்சிட்டோம் சார், முத ஒரு வேலைக்கு செல்கிறோம், உள்ளே போகிறோம். அந்த அந்த இடத்தோட இந்த வேலையினுடைய அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையினுடைய நிலைப்பாடுகள் அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறத அர்த்தம். அங்கே இதுக்கு முன்னால் பழந்துன்னு கொட்டை போட்டவன் நமக்கு மேலதிகாரியாக இருப்பான். இன்னும் சிலர் நம்ம படிச்சுட்டு போயிருப்போம், கீழே வேலை பார்க்குறவங்களும் அந்த நிறுவனத்தில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்தவங்களா இருப்பான். இப்போ நம்ம அங்கே போய் ஒரு போஸ்டிங்கில் போய் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ண உடனே இந்த மேலதிகாரி நம்மளை எப்படியாவது நம்மளுடைய தகுதியை குறைக்கிறதுக்கோ, நம்மளுடைய தகுதியை அடுத்தவங்களுக்கு தெரிய விடாமல் வைக்கிறதுக்கோ, இல்லாட்டா நம்மளை அமுக்குவதற்கோ ஒரு முயற்சி பண்ணுவார். இது ஒரு அனுபவம். அடுத்தால கீழே இருக்கிறவங்க நம்மளோட இளையவன் இப்போ வந்துட்டானே, இவனை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இருக்கும். இப்போ நீங்கள் 2 இடத்துல பேலன்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ண தெரியாமல் தான், ஏன்னா முதல் உள்ள வரும்போதே நமக்கு சம்பளம், ஒரு பெரிய கம்பெனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் உள்ளே போவோம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சோதனைகளை நம்ம கடந்து போனால் வெற்றி. அந்த இடத்துல நீங்கள் கடந்து போய் தான் ஆகணும். இந்த அனுபவம் தான் என்ன செய்யுது, உங்களுக்கு குரு 10 வரும்போது நம்மளை பதவி நாசம்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சு. ஏன்னா இந்த அனுபவத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, அதில் சார் மேலதிகாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் சார், கீழே உள்ளவங்களும் நம்ம ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் சார் அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. சார் நிறைய சிக்கல் இருக்குது சார், நான் வேலையை விட்டு வந்துடலாமான்னு இருக்கேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த சிக்கல்களை களையணும். இன்னும் சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது அவங்க 10 வருஷம் 15 வருஷம் ஒரு கம்பெனியில் கூட வேலையில் இருப்பாங்க. அப்போ தான் புது மேனேஜர் உள்ளே வந்து நிற்பான். அவனுக்கு இந்த இடத்துக்குள்ள விஷயம் தெரியாது. ஆனால் இந்த இடத்துல வரும்போது சில சிக்கல்களை அவன் என்ன செய்வான், நம்மளுக்கு உருவாக்குவான். அந்த இடத்துல நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் வேலை நிறுவனத்துக்கு நீங்கள் போகிறீங்களா, உங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கிட்ட இருக்கிற ஒரு எந்த ஆலயம் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இப்போ பிள்ளையார் கோயில் இருக்கும், அம்மன் கோயில் இருக்குது, அந்த ஆலயத்துக்கு நீங்கள் உள்ளே போங்க, போய் தரிசனம் பண்ணுங்கள். இன்றைய நிகழ்வுகள் பூரா உன்னுடைய காலடியில் சரண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு உள்ளே போங்க. சாயந்தரம் 1000 பிரச்சனைகள் தான் வரணும். வரும்போது என்ன செய்வோம், அந்த இத்தனை பிரச்சனைகளை நான் சந்தித்தேன், இதுலேருந்து நாளைக்கு நான் விடுபடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டிக்கிட்டே ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போங்க. வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும். சரி, வேலையில் தான் நம்ம பிரச்சனை ஆகிட்டு நம்ம வேலையை விட்டுட்டு வந்துட்டோம், அல்லது வேலையிலேருந்து நம்ம வெளியேற்றிட்டாங்க, ஒன்று சொல்கிற ஒரு விஷயம் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. நம்மளுடைய திறமைக்கு இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைங்க. சார் அங்கே போனேன் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட திறமைக்கு கிடைக்கும். ஏன்னா குரு 10 இருக்கும்போது ஒரு இன்டர்வியூ பண்ணுறவங்க கூட இன்டர்வியூ பண்ண தெரியாதவங்க அங்கே இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருப்பான், நம்மளுடைய திறமையை சோதிப்பான். ஆனாலும் அந்த சோதனையை கடந்து வந்தீங்கன்னா அடுத்த லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் 1 வருஷத்தில். அப்போது அந்த காலகட்டத்தில் என்ன செய்யும், நம்ம அந்த சோதனையை தாண்டி நம்ம என்ன செஞ்சு வேலையில் உட்காந்துக்கலாம். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க, தொழிலில் போட்டி பொறாமைகள் வரக்கூடியதான். எதிர்பாராமல் பல பிரச்சனை, போட்டி. நம்மகிட்ட வேலை பார்த்தவனே எய்த்தால டீ கடை போட்டிருப்பான், நம்மகிட்ட உள்ளவன் ஏன்னா அவன் தான் டீ அடிச்சிருப்பான், அவனுக்கு தான் யாருக்கு எப்படி குடிக்கணும்னு தெரியும். அதை மாதிரி சில போட்டிகள் வந்துடும். அப்பவும் நீங்கள் கவலைப்படாதீங்க, புதுசாக ஒரு நபரை போடுங்க, இல்லை நீங்களே அந்த இடத்துல களத்தில் இறங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உள்ள ஓட்டம் ஓடும். அடுத்த 1 வருஷத்தில் லாபஸ்தானத்தில் குரு வந்துடுவார். இப்படி தொழில் விஷயங்களில் இதாகும், தொழில்களில் தடைகள் வரும். சில தொழிலை விட்டுட்டு சில தொழில்கள் மாறலாமாங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாறுறதை விட அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போங்க. அடுத்த வருஷத்தை சரி பண்ணிடலாம். ஒரு வருஷத்தை சமாளிக்கணும். சரி, இந்த காலகட்டத்தில் குரு பார்வைன்னு சொல்கிறீங்களே, அந்த குரு பார்வையால் ஏதாவது நல்ல பலன் நடக்குமா அப்படிங்கிற நீங்கள் கேட்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சூப்பராக தெரியுது. குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்காந்தாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தை பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும் சார், தனஸ்தானத்தில் பார்க்குறதுனால. தொழிலில் சில பிரச்சனைகள் இருந்தாலும், வேலையில் பல பிரச்சனைகள் இருந்தாலும், அதே மாதிரி குடும்ப விஷயங்கள் அது பாட ரன்னிங் ஆகும்.
உங்களுடைய மனைவி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பெண்களாக இருந்தால் கணவர் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்யும் பிள்ளைகள் சப்போர்ட் பண்ணும். ஏதாவது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறேன், வாக்குஸ்தானத்தை பார்க்குறேன், நல்ல வாக்குஸ்தானத்தை பார்க்குறனால சில விஷயங்கள் எது பேசணும் எது பேச வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அதேமாதிரி பேச்சாளர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து குரு 10ல் இருக்கும்போது தேவையற்ற பேச்சை மாட்டிக்கிறக்கூடாது. பட்டிமன்ற பேச்சாளர்கள், இன்றைக்கி ஆன்மீக பேச்சாளர்கள், அரசியல் பேச்சாளர்கள் எல்லாருமே ஏதாவது தரவுகள் இல்லாமல் பேசிடுறாங்க. பேசிட்டு மாட்டிக்கக்கூடாது, அதில் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய 7வது பார்வையாக உங்களுடைய 4வது இடத்தை பார்க்குறேன். தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, ஆனால் திடீர்னு இடம் வாங்கிடுவீங்க, வீடு கட்டிடுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணிடுவீங்க. எப்படி தான் சார் நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த ஸ்தானத்தை பார்க்குறேன், அது சுகஸ்தானம். உங்கள் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், தாயினுடைய அன்பு கிடைக்கும், நமக்கு வர வேண்டிய சில சொத்துக்கள் நமக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு, சுற்றுப்பயணங்கள் நடக்கும், பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுவோம். இந்த காலகட்டத்தில் ஏதாவது வெளிநாட்டு பயணங்கள் இருந்தால் டூரிஸ்டாகவோ அல்லது வேலைவாய்ப்புக்காக கூட நம்ம பயணம் பண்ணலாம். எதிர்பாராமல் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கூட இந்த 4ஆம் இடத்தை பார்க்குற அமைப்பு ரொம்ப சூப்பராக உண்டு. அதே மாதிரி குரு பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உட்காந்து அங்கேருந்து அற்புதமாக 9வது பார்வையாக 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணரோக சத்திரஸ்தானத்தை பார்க்குறார். எதிர்ப்புகள் அடங்கும், பிரச்சனைகள் அடங்கும், கோர்ட்டு கேஸுகள் நமக்கு ஆதரவாக தீர்ப்பு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கடன்கள், தொழில் கடன்கள், வேலைவாய்ப்பில் ஏதோ ஒரு கடன்கள் வாங்கி வச்சுருப்போம், அந்த கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடலாம். புரிஞ்சுக்கலாம். 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால நமக்கு அது ரொம்ப சிறப்பு. சார் எனக்கு இருந்தால் மேனேஜர் ஒரு பிரச்சனை இருந்தால் அவனே மாறிட்டான் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நடக்கும். அல்லது கீழே உள்ள அதிகாரி நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணான், அவன் இப்போ எங்கே போனானே தெரியலை, அதான் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சத்ருஸ்தானத்தை குரு பார்க்குறார். சுப்பிரமணியருடைய வழிபாடை கண்டிப்பாக பண்ணுங்கள். தினமும் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் படியுங்க. அந்த கந்த குரு கவசம், கந்தஸ்ரீ கவசம் படிக்கும்போது ரொம்ப சூப்பராக நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே ஒரு 10ல் குரு இருக்கும்போது உங்களுடைய குருக்கள், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்த மாதிரி ஜோசியர் தான் என்னை வாழ்க்கையில் உயர்த்திய குருக்களை நான் போய் இந்த நேரத்தில் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அல்லது அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன்னா அந்த பிராப்தம் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த கஷ்டங்களும் நமக்கு வராது. அவங்க சில அனுபவங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை சார் அந்த வேலைக்கு சேர்ந்தேன், அந்த வேலைக்கு சேரமுனால யார் சேர்த்து விட்டான், அந்த வேலையில் இந்த பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய தீர்க்கமாக முடிவெடுங்க. ரொம்ப விசேஷமாக இந்த குருவை அப்படியே நமக்கு தாக்கல் பண்ணி அப்படியே வெளியே வரலாம். 10ல் குரு இருக்குது அப்படிங்கிற பயப்படாதீங்க. ஆனால் சுப நிகழ்ச்சி 10ல் குரு இருக்கும்போது வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், வரன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் மீனாட்சி என்ன செய்யுங்க, ஒரு வெள்ளிக்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு ஏன்னா சுக்கிரன் வீட்டில் குரு பகவான். அதனால் அம்பாளுடைய வழிபாடுகளை கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமையில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 10ல் உள்ள குரு நமக்கு என்ன செய்யும், கஷ்டங்களை தீர்க்கும். அதனால் சில நேரத்தில் வேலை போனாலும் சரி, தொழிலில் சில இடைஞ்சல் வந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பக்கத்தில் உள்ள ஜோசியர்கிட்ட போய் உங்களுடைய ஜாதக படத்தை வச்சு கேட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி. தெய்வீகம் அறிவுத்து 98 42 52 16 69 என்னுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தர்றேன், அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீகம் அறிவுத்து.